Hey guys, welcome to my channel. So in this video நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு DIML vlog தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் வந்து கார்ட்ஸ்லேயும் வந்து லிங்க்கை வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பார்க்கலாம் இன்றைக்கி என்னோடய டே எப்படிலாம் போகுது. ஸோ அதை பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஆப்வியஸ்லி சொல்லணுன்னா எனக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் அண்ட் பிஃபோர் ஸ்கூல் நான் எல்லாம் பண்ணுறேங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு சட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ நான் இப்போ வந்து மார்னிங் ஒரு 5:30 போல் எழுந்துச்சு மேக்ஸ் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்துட்டு அதை அப்படியே வந்து எடுத்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் எனக்கு டெஸ்ட் இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ எனக்கு கரெக்டாக டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ பிகாஸ் நான் வந்து பேக்கில் எல்லாமே பேக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ இந்த கிளிப்பை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிவிட்டு ஸோ மை பிளான் அண்ட் நோட்டு, ஸோ கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க்கு, ஸோ எல்லாமே வந்து பேக் பண்ணணும். ஸோ டக்காக ரொம்ப ரோல் ஆகுது. அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து கிராணி அதாவது நம்ம தாய் கல்வி கேம் விளையாடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிகாஸ் நான் வந்து அதில் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அந்த வீடியோ கொடுக்குறீங்களோ. ஸோ அப்போ தான் நான் வந்து போட முடியும். இதுக்கப்புறம் என்னோடய பாக்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயம், மை கீ செயின் இஸ் உடஞ்சி போச்சு. இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் என்னோடய ஃபேவரட் கீ செயின் அது. ஸோ அதனால் அது வந்து உடஞ்சி போச்சு. அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி பிளான் இருக்குது. லைக் நான் ஸ்கூல் போய்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. லைக்கை தட்டி விடாதவங்க இப்போயே லைக்கை தட்டி விட்ருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சாப்பிட்டு மார்னிங் வந்து எனக்கு இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ சாப்பிட்டுட்டு நான் அப்படி ஸ்கூல் ஓகே பாய் பாய் வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து கோயிலுக்கு தான் போக போகிறேன். ஸோ எங்கன்னா பிள்ளையார் கோயில் தான் போக போகிறேன். ஸோ அதனால் நானே எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போவீங்க? ஸோ டெய்லி போவீங்களா இல்லை வாரத்தில் வீக்லி டேஸ் போவீங்களா? தனியாக போவீங்களா இல்லை ஃபேமிலியோடு போவீங்களா? அதை பற்றிலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் எப்படி போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லைக் இந்த இடத்துக்குலாம் போகணும். இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் நான் இதை வந்து அகெயின் செகண்ட் டைம் போர் எடுத்தது இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தம்பி வந்து நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டுருந்தான். பட் இந்த நாயோட ஒரு போர்க்களமாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும். பிகாஸ் இது வந்து பின்னாடியே வந்துச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த நாய்க்காகவாச்சும் லைக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் யாரும் அதிகம் லைக் பண்ண போகிறதில்ல. பரவாயில்ல விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த தாய் கல்வி கேம் தான். லைக் அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சீவேஜ் எஸ்கேப், கார் எஸ்கேப், டோர் எஸ்கேப் இருக்குது. கிளாசிக் மோட்லேயும் இருக்குது, லாவா மோட்லேயும் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாசிக் மோடில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாவா மோடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து எந்த மோட் சொல்கிறீங்கன்னு. ஸோ நாய்க்குட்டியோடு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருந்தேன். ஸோ வந்து லைக் இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே காற்றுல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லைக் இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஈவினிங் ரொட்டீன் நான் இப்போ வந்து போயிட்டு வந்துட்டு அகெயின் திருப்பி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி காற்றாட மேலே டெரஸ்க்கு எப்பயுமே நான் ஈவினிங் டைமில் வருவேன். ஸோ வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிரெயின் வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ எப்பயுமே அது என்னோடய பழக்கம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் ஒரு குட்டி துவைக்கிற இடம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் கீழே எட்டி பார்த்துட்டு இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல ஒரு 2 to 3 times வாக் பண்ணுவேன். ஸோ வாக் பண்ணிட்டு
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செடிக்கிட்ட போயிட்டு பார்த்துட்ருப்பேன். ஸோ அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் ஆஃப் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால தான் செடிக்கு போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வாடி தான் அது பொழைக்க ஆரம்பிச்சிது. பட் இன்றைக்கி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அது வளரவே இல்லை. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அது என்ன பிளான் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ லேட்டர் வீடியோஸில் நான் அதை சொல்லிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா படிக்க தான் போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய வீட்டு காஸ்ட்யூம். ஸோ மார்னிங் நான் இதே காஸ்ட்யூம் தான் போட்டிருந்தேன். ஸோ இது நான் அடுத்த நாள் எடுத்தது. ஸோ அடுத்த நாளே நான் ஈவினிங் ரொட்டீன் எடுத்தேன். பிகாஸ் எனக்கு அன்றைக்கி ஈவினிங் ரொட்டீனே போகல, நான் அன்றைக்கி எதுவுமே பண்ணலை. அந்த காரணத்தினால நான் அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் இதுதான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதான் என்னோட காஸ்ட்யூம். அண்ட் எனக்கு இன்றைக்கி நிறைய ஒர்க்ஸ்லாம் இல்லை அப்படின்னு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஹானஸ்டாக ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. இது எல்லா சைஸ்லையுமே இருக்குது, ஃப்ரீ, காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் வாட் ஐ ஆர்டர்ட் இன் மீஷோ. ஸோ அந்த மீஷோவில் நான் ஆர்டர் பண்ண பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வீடியோ நீங்கள் எதிர்க்கு பார்க்கலன்னா கீழே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஸோ நல்லா ஹோப் பார்க்கலாம் இன்றைக்கிலே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மறக்காமல் தாய் கலவையோட ரியல் கிளாசிக், ஸோ நார்மல் கிராணி, ஸோ ரோப்ளாக்ஸ் கிராணி கிடையாது, நார்மல் கிராணியோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கேம் போட்டிருந்தேன். ஸோ அதை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. மேலே காய்ச்சலில் கொடுக்குறேன். அண்ட் ரோப்ளாக்ஸ் கிராணியோட எஸ்கேப் வீடியோ போல் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஸோ போய்ட்டு பார்த்துருந்துங்க. அதில் நான் சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து காட்ட முடியலனாலும் ஒவ்வொரு இடத்துலேருந்து காட்டியிருந்தேன். ஸோ இப்போ நான் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா படிக்க தான் போகிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டடி டைமில் ஸோ நல்லா படிக்கணும். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாம் ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, பாய்.